ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மார்ச் 29, அதாவது 29/3/2025 கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் 2025 முதல் 2027 வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 29/3/2025 ஏற்பட போகிற சனி பெயர்ச்சியால் சாதகமா பாதகமா வாங்க பார்க்கலாம். இந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். நீங்கள் கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் எங்கேயும் நீங்கள் தான் முதன்மையான ஒரு நிலையில் இருப்பீங்க. ஒரு கீ போஸ்ட்டில், ஒரு முக்கியமான போஸ்ட்டில், ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை தனியார் ஆகட்டும், சமூகத்திலே ஆகட்டும், நீங்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முதன்மையானவர், எதுலேயும் நம்பர் 1 இருக்கணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள். இந்த சூரியனுக்கு சனி ஆகாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு சனி பகவான் உங்களுக்கு எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அஷ்டமத்து சனி ஆகிடுது. அப்போ பாதகமாக, கண்டிப்பாக பாதகம்தான். தேடிக்கிட்டு வரும் பிரச்சனை, அசிங்கம் அவமானங்கள் தேடிக்கிட்டு வரும். நீங்கள் எதுலேயும் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உண்மையான ஒரு இதுவோடு தான் போவீங்க, செய்வீங்க. கடைசியில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்களால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துடும். அதனால் மற்றவங்களுக்கு உதவுறன்ற பேர் வழியில் நீங்கள் போகாதீங்க. நல்லது செய்கிறேன்னு போகாதீங்க. அது உபத்திரவமாக மாறி முடியும். அது மட்டுமா, நீங்களே சிறப்பாக எந்த ஒரு தொழிலையும் செஞ்சாலும் சரி, ஒரு வேலை பார்க்குற இடத்துல செஞ்சாலும் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய மனிதர் இவர்கிட்ட தப்பு வருதுப்பா, தப்பே பண்ண மாட்டார். எழுத்து எந்த ஒரு இதுலேயும், கணக்கு வழக்காகட்டும், எந்த ஒரு இதுவாகட்டும், அலுவலக நிமித்தமாகட்டும், ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறவர் இவர்கிட்டயே இப்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக போடுறாரு அப்படின்ற அளவுக்கு வந்துடும். ஏன்னா நேரம் சரியில்லாத நேரம், காலம் கிரகங்கள் கையில். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதகம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடங்கிறது உண்மையிலேயே சரியில்லாத இடங்க. அப்போ 8ஆம் இடத்து சனி பகவான் இப்போ 7ல் இருக்கும்போதே சமூகத்தில் அவப்பெயரையும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்கோ இல்லை சண்டை சச்சரவு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ 8ஆம் இடம் அது இன்னும் மோசமான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம்
நீங்கள் ரொம்ப சாதுரியமாக எந்த ஒரு விஷயத்துலையும், ஒரு பொது விஷயமாகட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயமாகட்டும், இல்லை உங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கட்டும், ரொம்ப வேறு யாரையாவது விட்டு பேச சொல்லுங்கள், வேறு யாரையாவது அனுப்பிச்சி இது பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறது. சாதகம் இல்லை. சனி பகவான் சூரியனுக்கு சனி ஆகாது, டெட் அகேன்ஸ்டு. எல்லா ராசிக்கும் அஷ்டமத்து சனி தான் வருங்க. ஆனால் இந்த கடக சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு, லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு, கடக லக்னத்துக்கு, கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி வந்ததுன்னு சொன்னாக்கா அடா 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 7.5 சனியும் படுத்தோம். எல்லாம் சந்திரனுக்கு சனி ஆகாது, சூரியனுக்கு சனி ஆகாது. இந்த 2 ராசி அன்பர்களுக்கும் 2 லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சனி ரொம்ப பொல்லாதவன். ஆப்பு வைப்பான் பயங்கரமாக. இப்படித்தான் இல்லை, மறக்க முடியாத நிலையில் அதாவது அசிங்கத்தை, அவமானத்தை சந்திக்க வைப்பான். அப்போது நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்பா எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு ஒதுங்கிடும். பொது விவகாரங்களில் சுத்தமாக தலையிடக்கூடாது. உங்கள் பர்சனல் வேலையிலையும் மற்றவங்க பிள்ளைகளையும் மற்றவங்களையும் அதை டீல் பண்ண சொல்லி நீங்கள் ஒதுங்கிடணும். டைம் சரியில்லை அப்படின்னும்பொழுது நாசுக்காக இப்போ அலுவலகத்தில் நீங்கள் தான் வேலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் தான் உங்கள் பாஸையோ உங்கள் ஓனரையோ சந்திக்கணும். இல்லை நிர்வாகத்தை முக்கியமான பொறுப்பில் நீங்கள் கீ போஸ்ட்டில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் மேலிடத்தை நீங்கள் தான் சந்திக்கணும். அப்போ சந்திக்கும் பொழுது பார்த்து சந்திக்கணும். அதாவது தாராபலன் இருக்கா, நீங்கள் இவங்கிட்ட போய் பேசலாமா, பேசுகிறத குறைச்சிக்குங்க, ரத்தின சுருக்கமாக பேசுங்க. அஷ்டமத்து சனி இல்லையா, அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அட பாகிஸ்தானத்தை சனி பார்த்து இன்னும் பிரச்சனையை, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது குடும்பத்தை வேறு பிரிச்சிடும். கணவன் மனைவி பிரிச்சிடும்னா எல்லாரையும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படுமான்னா கிடையாது. யாரெல்லாம் பிரியணும்னு விதி இருந்தால் இந்த சனி பகவான் அழகாக பிரித்து பஞ்சாயத்து, கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருவார். சமூகத்தில் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவார். இல்லை சாதாரணமாக இருக்குது, குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம்தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாரையும் எல்லா கணவன் மனைவிமாரும் பிரிய மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்தான் வரும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து போங்க. வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்டையும் நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வர்ற ஃபோன் கால்ஸு கூட நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். தடாரடியாக பழைய ஒரு கம்பீரத்தை நீங்கள் இப்போ பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் மூக்க வடிச்சிக்கக்கூடிய நிலை வந்துவிடும். அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை நட்பு வட்டாரமாக இருக்கலாம். அவன் உண்மையிலே கஷ்டப்படுவான். அவனுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து உதவணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்தவங்கள போய் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ஐயா நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்கள் தான் இதை முடித்து கொடுக்கணும்னு கேட்டு பாருங்கள். அவங்க கையில் காசு இல்லைனாலும் அது எப்படியாவது யாருக்கிட்டையாவது சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணி முடித்து கொடுத்துருவாங்க. அது ஃபினான்ஷியலாகட்டும், இல்லை மற்ற ஹெல்ப்பாக எதுவாக இருந்தாலும். அப்படி நீங்கள் கௌரவமே பிரதானம்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக இருக்கிறதால வீடு தேடி வந்துட்டாங்களே, நம்ம ஃப்ரெண்டாச்சு, இவருக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்போ இவருக்கு நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம், சரி நம்ம எப்படியாவது அனுசரித்து நம்ம கஷ்டத்தை நம்ம பார்த்துக்காமல் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு டெண்டன்சி வந்துடும். ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. தயவு செய்து வேண்டாம். இந்த 2.5 வருஷ காலம் நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்து உதவுனீங்கன்னா அந்த பணம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி ஆகிடும். நெருங்கிய நண்பனாக இருப்பான், நீங்களே அவனுக்கு ரொம்ப அருமையான நண்பன், நியாயமான நண்பன், நேர்மையான நண்பன், நீங்களே அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட கடைசியில் உங்கள் நேரமோ இல்லை அவன் நேரமோ அவன் கடைசியில் காசும் தரமாட்டான், ஏமாற்றி கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறோம். ஒன் வே டிராஃபிக் மாதிரி பணம் வசூலாக வர. அதனால் காசு கேட்குறாங்களா, திருமணத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க,
இல்லை வீடு கட்டணும்னு கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, முன் வந்து அவங்க வந்து உங்களை 5 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னா என்னால் எல்லாம் முடியாதுங்க, வேணும்னா ஒரு 5000 10,000 தரேங்க அப்படின்னு ஒன்றா கொடுங்க. ஏன்னா அந்த 5000 10,000 அவங்க திரும்பி தரணும்னு அவசியம் இல்லை, இல்லைனாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உங்கள் மனசு கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, அந்த 5000 10,000 வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையிலையும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அதனால் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதுலேயும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்வாங்க இந்த சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க. இந்த 2.5 வருஷம் இந்த தொழிலை கூட ஏறெடுத்து கட்டுருங்க, தொழிலை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்காது. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் கூட ரொம்ப முடக்கப்படும், இல்லை தொழில் சரியாக போகாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. குடும்பத்தில் பண வரவு வரும், பொருள் வரவு இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என்று தான் நாம் சொன்னோம். உங்களுக்கு இந்த 4ஆம் இடம், அதாவது இந்த சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம், இந்த குரு பார்வையை நம்ம பார்க்கலாங்க. இப்போ சனி பயிற்சி பற்றி நம்ம சொல்லலாம். சனி பகவான் ஒருத்தரே உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் சமயத்தில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு நல்லது நடந்து தானே தீரும். குரு 11ல் இருக்கார். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அற்புதமான பலனை தருவார். அப்போது 2-11, அப்போது 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனும் 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனுடைய நிலையும் சரியாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், என்னதான் அஷ்டமத்து சனி வந்தாலும் இந்த குரு 11ல் இருக்கிறதால பொருளாதாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தேக்கமோ ஒரு நலிவான ஒரு நிலையோ ஏற்படாது. மாறாக தொழில் நல்லா போகும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு இந்த குரு பகவான் சொல்கிறார். குரு பகவானுடைய நிலை அப்படி இருக்கிறது. குரு பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறார், தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறார், இளைய சகோதர பாவம் பார்க்குறார். அது மட்டும் இல்லை, எடுத்த காரியங்கள் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இந்த ஓராண்டு அவர் அங்கே இருப்பார். அப்புறம் 1.5 வருஷம் அவர் குரு வேறு இடத்துக்கு வரார், கடகத்துக்கு வந்துடுவார். இந்த முதல் 1 வருஷம் தைரியமாக செயல்படுவீங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் போன்ற நிலையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். சந்தோஷமாக இருப்பீங்க. என்னதான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அவருடைய வீரியத்தை அவர் செஞ்சாலும் குரு பகவான் அவர் நல்லதே செய்வார். சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7 ராகு இருந்த போதிலும் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் உறவினர்களால் கொஞ்சம் அனுசரணையான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த குரு பகவானுடைய நிலை, ராகுனுடைய நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது சரியில்லை என்றாலும் கூட இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ராகு கெடுக்க மாட்டார். அப்புறம் ஒரு 6 மாதம்தான் அவர் கெடுக்கக்கூடிய சூழல் தான். லக்னத்திலே கேது வரார். கேது 3, 6, 11 இருந்தால் நல்லது செய்வார். லக்னத்தில் இருக்காருன்னு சொன்னால் படிப்பினையே கொடுப்பார். பணத்தை கொடுப்பாரோ இல்லையோ, படிப்பினையே கொடுப்பார். உலகம்தான் இது, வாழ்க்கைன்னா இதுதான், நண்பர்கள்லாம் இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு படிப்பினையை தருவார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி கூட சாதகமான சூழல் இல்லை. சனி பயிற்சி முற்றிலும் பாதகமான சூழலே. இந்த 2.5 ஆண்டு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலம். இதில் ஓராண்டு கொஞ்சம் முதல்ல பரவாயில்ல மாதிரி இருந்தாலும், அது பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். இருந்தாலும் அறிமுகம் இல்லாத நபர் இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம லக்ன சிம்ம ராசி அன்பர்கள், அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் பிற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயலாற்ற வேண்டும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார்.
மூலாம் பார்வையாக 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அதிகபட்சமாக அதாவது நீங்கள் 8 ஹவர் டியூட்டி பார்க்குறீங்கன்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். மெனக்கடணும், சொந்த தொழிலாக இருந்தால் கூட மெனக்கடணும். அதுவும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பில் தான் இருப்பீங்க. ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்டென்ட்டு, அப்படி ஒரு முக்கியமான பதவியில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் 5 மணிக்கு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரணும்னு வர முடியாது. சாயந்தரம் 8, 9 ஆகும் நைட்டு வேலை பார்த்துட்டு பொறுமையாக தான் வரணும். அப்படி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த சனிக்கு பிரீத்தி இந்த 2 ஆண்டு காலம் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ராகு கேது பேச்சு கூட சாதகம் இல்லை. இந்த முதல் ஒரு ஆண்டு மட்டும் இந்த குரு சாதகமாக இருப்பதால், அது கூட என்ன முதல் ஆண்டு அப்படின்னா கரெக்டாக அவர் 29/3 பேச்சு ஆகிறாரு. குரு பார்த்திங்கன்னு சொன்னால் 11/5 ஒரு மாதம் கழிச்சு அவர் வரார். ஸோ இந்த ஓராண்டு காலம் அவர் 11இல் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசிங்க அவமானங்களை அவர் கலைத்து தூக்கி எறிந்து விடுவார். ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், பொருளாதார சுபிட்சம் ஏற்படும், சம்பாத்தியம் இருக்கும். இருந்தாலும் லக்னத்தில் கேது, ராசியில் கேது இருப்பது நிறைய ஒரு ஆசிலேஷன் மைண்டு, டென்ஷன் ஆன ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்த்து எந்த சுபகிரகமும் பார்க்கலன்றதால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி உங்களுக்கு முதல் ஓராண்டு இந்த 2.5 வருஷத்தில் முதல் ஆண்டு குருவால் கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் 100% நடக்க வேண்டிய தீய பலன் ஒரு 50% குறைக்கும். ஏன்னா இவர் 100% கொடுப்பார் சனி பகவான். ஆனாலும் குரு நல்லது செய்கிறதால உங்களுக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் ஜாக்கிரதையோடு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், உத்தியோகம் பண்ணக்கூடிய அன்பர்கள், அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் தாராளமாக போங்க. இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி இந்த 2.5 வருஷம் சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தாலும் இது சனி கோச்சாரம் என்பது ஒரு 30-40% தீய பலனை தருவதால் நிச்சயமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.